வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணலாம். इस समय में हम सब प्रभु की ओर देखेंगे, எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி எனக்கு உதவி हम செய்யும். सब कहेंगे प्रभु आपके वचन के अद्भुत कार्य को देखने के लिए मेरी आंखों को खोल दे। பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் அற்புதமானது. बाइबल कहती है परमेश्वर का वचन अद्भुत है, இயேசுவும் அற்புதமானவர். यीशु भी अद्भुत है। எல்லா சிருஷ்டிப்பும் கர்த்தர் அற்புதமாக படைத்தார். सारी सृष्टि को परमेश्वर अद्भुत तरीके से रची। நீங்களும் நானும் உண்மையாகவே கர்த்தர் அற்புதமாக படைத்திருக்கிறார். आप और मैं सच में परमेश्वर ने अद्भुत तरीके ஆகவே से நாம் हमें அந்த அற்புதமான மகிமையான தெய்வத்தை அறிந்து ஆராதிப்பது நல்லது. उसीलिए वो महिमा और अद्भुत परमेश्वर को समझकर आराधना करना अच्छी கர்த்தர் बात। நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். प्रभु हम सबको आशीष करें, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். सारे रुकावटों को प्रभु ஒரு बदले, மனதோடு வசனத்தை தியானிப்போம். एक मन से वचन को ध्यान करें। இயேசுவின் நாமத்தினால பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। आमीन। இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கறத பற்றி நாம தியானிக்க போறோம். आज पवित्र आत्मा, उसके बारे में हम ध्यान करेंगे। நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்? हमारा परमेश्वर कैसा परमेश्वर है? உற்பத்தி ஆதியாகமத்துல முதலாவது அதிகாரம் उत्पत्ति का किताब पहला अध्याय में பைபிள் சொல்லுகிறது இரண்டாவது வசனத்துல. बाइबल बताती है पहले दूसरे वचन में, யாராவது வாசிக்கலாம்? पढ़ेंगे। பூமியானது ஒளிந்தின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இதுல எழுதியிருக்கிறது தேவ ஆவியானவர் அப்படின்னா इसमें लिखा है சும்மா காற்று இல்ல, ஒரு மகிமையான ஒரு சாயல் உள்ள ஒரு தெய்வம். परमेश्वर का आत्मा, ऐसा इसका मतलब कोई हवा नहीं है, महिमा का एक शरीर का एक आत्मा का शरीर। எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கும்? कितना बड़ा व्यक्ति हो நம்மள सकता है? மாதிரி இருக்குமா இல்ல பெருசா இருக்குமா? हमारे जैसा आत्मा का शरीर होगा या बहुत बड़ा होगा? நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவன் எழுதியிருக்கு. हमारा परमेश्वर धरती और आसमान को भरने वाला प्रभु है। உலகத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றை காட்டிலும் தேவன் பெரியவர். दुनिया में जो जो जीव जंतु जो भी कुछ है वो सबसे बड़ा हमारा प्रभु बड़ा சூரியனை है। காட்டிலும் सूरज से बड़ा, உலகத்தை காட்டிலும் दुनिया से बड़ा, எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரியவர். सबसे बड़ा प्रभु है। அப்பதான் நமக்கு நல்லா புரியும், தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். तभी हम अच्छे समझेंगे हमारा प्रभु सबसे बड़ा है। அவர் வானம் தான் அவருக்கு சீட்டு. वचन में लिखा है स्वर्ग उसका सिंहासन है, बैठने का அவர் स्थान, உட்கார்ந்திருப்பாரு, காலுக்குள்ள இருக்கும். और वो बैठा रहेगा और उसका पैर धरती ஆனா पर होगा। முதலாவது பைபிள் சொல்லுகிறது ஆவியானவர். और पहला परमेश्वर का वचन कहता है वो आत्मा, அவர் மகிமையான ஒரு மனிதனை போல ஒரு சாயல் உள்ள தெய்வம். वो महिमा एक इंसान के रूप के साय में है। அந்த தெய்வத்தை ஆவியானவர்னு போட்டிருக்கு. उस प्रभु को पवित्र आत्मा करके பைபிள்ல बताया। நீங்க பாத்தீங்கன்னா தெய்வம் தன்னை எப்படிலாம் पर அறிமுகப்படுத்துகிறார். बाइबल में हम देखते हैं तो परमेश्वर अपने आप को कैसा कैसा बताता है। ஆபிரகாமோடு ஒரு தேவ தூதனை போல ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வந்து பேசினார். अब्राहम के पास एक देवदूत के समान एक आम इंसान के रूप में आकर बातें की। உண்மையிலே அவருடைய சாயல் மகிமையானது. पर सच में उसका जो स्वरूप है वो महिमा का है, ரொம்ப உயரமான ஆள். वो बहुत ऊंचा व्यक्ति है। ஏசாயா சொல்லுகிறார், ऐसा कहता है அவர் வானத்துல उட்கார்ந்து இருக்கிறாரு. वो आसमान में बैठा है அவருடைய Dress சபை பூரா நிறைஞ்சிருக்கு. और उसकी वस्त्र से पूरी कलिसिया भरी हुई அவருடைய है, மகிமை நிறைஞ்சிருக்கு. उसकी महिमा भरी है। நம்ம புரியணும், நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? तो अच्छा हम समझना हमारा परमेश्वर कैसा है, எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், सबसे बड़ा, மகிமையானவர், महिमा से भरा हुआ। அவரை ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. उसको पवित्र आत्मा करके कहा ஆனா गया இந்த है। ஆவியானவர் ये आत्मा ஒரு தூதனை போல ஒரு மனுஷனை போல வந்து காட்சி एक அளிக்கிறார். दूत के समान या एक मनुष्य के रूप में आकर वहां पर दिखाई देता है। ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனோட பேசும்போது தூதன மாதிரி சொர்க்க தூதன மாதிரி பேசுகிறார். अभी कैसा प्रभु एक व्यक्ति से बात करता है तो स्वर्ग दूत के रूप में आकर बातें करता அப்புறம் है। இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது जब इजरायली लोग चलकर जा रहे थे அவரே அக்னியாக அப்படி வெளிச்சமாக இருந்தார். वो उनके बीच में वो आग के रूप में, उजाले के रूप में था। அது அக்னி கம்பம்னு போட்டிருக்கு. वो अग्नि का स्तंभ करके दिया गया அப்படின்னா है। அவர் உயரமாக ஒரு உருவத்தம் போல இருக்கிறாரு. அவர் தீ அல்ல, அந்த மகிமை அக்னியா இருக்கு. वो इसका मतलब एक बड़ा सा स्वरूप के रूप में वो खड़ा है और वो आग नहीं है, वो पूरा महिमा से भरा हुआ நம்முடைய है। தேவன் பட்சிக்கிற அக்னி. हमारा परमेश्वर जलाने वाला आग है। அந்த தீ அந்த வெளிச்சத்தை போல ஒரு அக்னியை போல ஒரு பெரிய உயரமான ஒரு கம்பமாக நிற்கிறார். वो एक बड़ा सा आग के समान एक बड़ा सा एक स्तंभ के रूप में खड़ा है। இப்போ நம்ம சுபாஷ் நகர்ல அவர் நின்னாருன்னா अभी सुभाष नगर में अगर वो खड़ा है तो குறைஞ்சது எங்க வரைக்கும்
கல்யாணி அம்பர்நாத் தாதர் வரைக்கும் அந்த வெளிச்சம் அப்படியே இருக்கும். तकरीबन कल्याण अंबरनाथ या दादर तक उसका उजाला वैसे ही प्रकट உலகம் होगा। பூரா வெளிச்சம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தோற்றம் पूरी दुनिया उजाला रहेगा, वैसा एक भयंकर रूप में दिखाई அப்படி देगा, அவங்களுக்கு வெளிப்பட்டார். वैसा उनको दिखाई दिया। ஆனா காலையில पर सुबह அப்படியே மேகமாக வெளிப்பட்டார், ऐसे मेघ के रूप में उनको प्रकट हुआ, பாதல் மாதிரி. बादल के रूप में। சாலமன் ஜெபம் போது ஜெபம் பண்ணார், सुलेमान प्रार्थना करते समय कहता है, ஆண்டவரே நீர் காரிருளில் வாசம் பண்ணுகிறவர். प्रभु आप घोर अंधकार में निवास करते நம்ம हैं। தெய்வத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு மகிமையானவர், हमारा प्रभु को हम अच्छे से समझना है, वो महिमा का, பயங்கரமான உயரமானவர். वो बहुत ऊंचा அதே परमेश्वर है। சமயத்துல மனுஷன்ட்ட பேசும்போது தூதன் மாதிரி பேசுவார். वैसे समय में मनुष्य से बात करते समय दूत के रूप में आकर இஸ்ரவேல் बात ஜனங்களுக்கு மத்தியில करते। इजरायलियों के बीच में அக்னியை போல, वो आग के समान பகல்ல மேகமாக. और दिन में मेघ के समान। ஆனா அதே தெய்வம் पर वही परमेश्वर, எபிரேயர் 1வது அதிகாரத்துல பாருங்க, हिब्रू का किताब पहला अध्याय में हम அந்த देखेंगे, யாராவது வாசிக்கலாம் முதல் வசனம். எபிரேயர் 1 முதல் வசனம். पढ़ेंगे हिब्रू का किताब पहला अध्याय पहला वचन। பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பஸ் போதும் ஒரு பாஷையில. एक भाषा में हम बस है पढ़ना। பூர்வமான ஆரம்ப காலத்துல शुरुआत के दिनों में நம்முடைய தெய்வம் हमारा परमेश्वर பிதாக்களுக்கு அப்படின்னா முன்னோர்களுக்கு, अपने पूर्वजों के लिए, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பயங்கரமான தீர்க்கத்தை எல்லாருக்குமே अब्राहम इसहाक याकूब, ये पुराने भविष्यवक्ता उन सब के लिए தீர்க்க தரிசனமாக, அது பரிசுத்த ஆவியினால அவங்களை நிறைச்சி அவர் பேசினார். और पवित्र आत्मा से उन व्यक्ति को भरकर उसके द्वारा बातें की। ஆண்டவர் வந்து பேசல, प्रभु खुद आकर बातें ஒரு नहीं की, மனுஷனுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பேசினார். एक व्यक्ति के अंदर आकर आत्मा से भरकर उससे बात किया। கர்த்தர் எப்படி பேசினாரு? प्रभु कैसे बात करता है? ஒரு மனுஷனுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பேசினார். एक इंसान के अंदर बैठकर बातें की। அதான் பைபிள் சொல்லுது தீர்க்கதரிசிகள் மூலமாய் वही பேசினார். बाइबल कहता है भविष्यवक्ताओं के द्वारा बातें இரண்டாவது की। வசனம் வாசிக்கலாம். दूसरा वचन उसमें पढ़ेंगे, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை 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 சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்ப பைபிள் சொல்லுது கடைசி நாளிலே बाइबल अभी बताती है आखिरी दिनों அதே में கர்த்தருடைய ஆவியானவர் वही परमेश्वर का आत्मा, தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து பேசினவர் वो भविष्यवक्ताओं से बातें करने वाला குமாரனுக்குள்ள இருந்து பேசுகிறார். अभी पुत्र के अंदर से बातें करता है। அப்படின்னா இயேசுநாதருக்குள்ள இருந்து பேசுகிறார். इसका मतलब यीशु मसीह के उस शरीर के अंदर से बातें அப்ப करता है। இயேசுநாதர் யாரு? तो यीशु मसीह कौन है? மத்தேயு 1வது அதிகாரத்துல मत्ती का किताब पहला अध्याय அங்க में அந்த தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட பேசும்போது சொல்லுகிறார். देवदूत आकर मरियम से बातें करते समय அது कहता है, ஆரம்பிக்கும் போது இயேசுவானவருடைய ஜனனத்தின் விவரம், वो शुरू होते समय यीशु मसीह के जन्म की कुंडलियां ऐसा அவர் बताया है, எப்படி ஜனமானார், वो कैसे जन्म हुआ। அதுல என்ன போட்டிருக்கு? इसमें क्या लिखा गया है? கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது ஆ, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இப்ப பாருங்க, அந்த தெய்வம் वो परमेश्वर, மகிமையானவர், वो महिमा का खुदा, ஆவியானவர், वो आत्मा से भरा हुआ, அக்னியானவர், वो आग का स्तंभ, தீர்க்கதரிசி உள்ள இருந்து பேசினாரு. वो भविष्यवक्ताओं के अंदर से बातें இப்போ करता அந்த था। ஆவி மரியாளுடைய கற்பத்துல வந்து உட்கார்ந்து अब वो आत्मा मरियम के गर्भ में आकर बस गया। எப்படி என்ன சைஸ் இருந்திருக்கும்? और किस प्रकार का साइज रहा ஒரு होगा? சிறு புழுவை போல, एक छोटे कीड़े के ஒரு समान, சின்ன மகிமையின் வெளிச்சத்தை போல एक छोटी सी महिमा का उजाले के समान கற்பத்துல வந்து उठाந்து उस गर्भ के अंदर आकर बैठ गया। நம்முடைய தேவன் மகிமையானவர், हमारा परमेश्वर அவர் महिमा का खुदा, ஆச்சரியமான காரியங்களை वो செய்கிறார். आश्चर्य कामों को करने இப்போ वाला அந்த खुदा। கர்ப்பத்துல இருந்துதான் अब उस गर्भ के अंदर से அவர் வளர்கிறார். वो बढ़ना शुरू किया। எல்லா குழந்தைகளுக்கும் हरेक வளரணும் அப்படின்னா हरेक बच्चों का अगर बढ़ना है तो அவங்க தாயிட்ட இருந்து அந்த சாப்பாடு அந்த குழந்தையை கிடைக்கும். उस माँ से उस बच्चे को भोजन जाता ஆனா है। இயேசுநாதருக்கு அப்படி இல்லை. पर यीशु मसीह को ऐसा नहीं है, தாயினுடைய உதவி இல்ல, माँ का मदद से नहीं, தகப்பனுடைய உதவி இல்ல, या पिता का मदद से नहीं, அவங்களுடைய ரத்தத்துக்கும் இயேசுநாதர் ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. उनके खून में और यीशु मसीह के जो लहू में संबंध ही नहीं है। வேத பண்டிதர்கள் சொல்லுதாங்க, जो वचन के ज्ञानी लोग कहते हैं, உலகத்துல உள்ள எல்லாருக்கும் கொப்பல் இருக்கும் அந்த இடத்துல வயிற்றுல. दुनिया के सारे लोगों का एक माँ से जुड़ा हुआ एक अंग रहता है, எல்லாம் அந்த அங்க இருந்து சாப்பாடு போன வழி. और वो वहां से बच्चों को भोजन जाने का रास्ता ஆனா होता है। ரெண்டு பேருக்கு இல்ல. पर 2 जन को नहीं था, ஒன்னு ஆதாமுக்கு, ரெண்டு இயேசு. एक आदाम को नहीं था, दूसरा यीशु को नहीं था। ஆதாமுக்கு
யாரும் சாப்பாடு கொடுக்கல, இயேசுவானவரே அவரை படைக்கிறார். आदम को भी कोई जन्म या खाना नहीं दे, यीशु मसीह खुद उन्हें सृष्टि किया है। அவரே வார்த்தையினால அவர் वो உருவாக்குகிறார். उसे वचन के द्वारा सृष्टि இப்ப करता है। இயேசுநாதரும் வயத்துக்குள்ள இருந்து தன்னைத்தானே வளர்கிறார். अब यीशु मसीह भी उस पेट के अंदर से अपने आप को बढ़ाता है। பரிசுத்த ஆவியானவர் வளர்கிறார். वो पवित्र आत्मा अंदर बढ़ रहा அவர் है। யாரு? वो कौन है? வல்லமையானவர், वो सर्वसामर्थ्य है, பெரியவர், वो बड़ा है, அவருக்கு ஒரு அளவே கிடையாது. उसका कोई हिसाब नहीं है। தூதனை போல இருந்தார், वो दूतों के समान दिखाई दिया, வெளிச்சமாக இருந்தார், उजाले के रूप में था, அவர் மேகமாக वो இருந்தார், मेघ के रूप में था, தீர்க்கதரிசி உள்ள உட்கார்ந்து பேசினார். भविष्यवक्ताओं के अंदर से बातें की, மரியாள் உள்ள உட்கார்ந்து अभी அவர் பெரிய ஆளா ஆயிட்டார். मरियम के अंदर बैठकर वो बढ़ते बढ़ते बड़ा ஆனா हुआ। அவர் யாருதான்? पर वो कौन है? பரிசுத்த वही ஆவியானவர். पवित्र आत्मा है, அவர்தான் தேவன். वही परमेश्वर है। இவர் இப்படி பிறக்கிறதுக்கு முந்தி ये ऐसा जन्म लेने के பழைய पहले ஏற்பாட்டு காலத்துல पुराने नियमों में எப்படி எல்லாம் இந்த ஆவியானவர் இடைப்பட்டாருன்னா, कैसा ये आत्मा बातें करता था। நியாயாதிபதி புஸ்தகத்துல நம்ம சொன்ன தீர்க்கதரிசிகள் காலத்துல न्याय के किताब में हम देखते हैं, या भविष्यवक्ताओं के समय में பரிசுத்த ஆவி என்ன செஞ்சது? पवित्र आत्मा क्या किया? கிதியோனுக்குள்ள பரிசுத்தாய் வந்தது, गिदियोन के अंदर पवित्र आत्मा उतरा, எப்தாக்குள்ள பரிசுத்தாய் வந்தது, यिप्तह के अंदर पवित्र आत्मा है, சாமுவேலுக்குள்ள பரிசுத்தாய் வந்தது. सामुएल के अंदर पवित्र இப்படி आत्मा है। தேவனுடைய ஆவி உள்ள வந்து உட்கார்ந்து பேசினார். ऐसा परमेश्वर का आत्मा अंदर आकर बातें அது करता था। உருவமா இல்ல, वो रूप के तरीके से नहीं, ஆனா அவருடைய பவர். पर वो एक सामर्थ्य है। இப்ப நம்ம கரண்ட்டுக்கு சாயல் இருக்கா? अब हम जो बिजली देखते हैं, करंट, उसको कोई रूप है क्या? அது ஒண்ணுமே தெரியல. वो हम देख नहीं सकते हैं। அதுதான் மின் சக்தி அப்படிங்காங்க. वो उसीलिए उसको एक जो करंट को एक बिजली करके कहते அதை हैं। காட்டிலும் மகிமையானவர் தேவனுடைய சக்தி, उससे भी महिमा प्रभु का सामर्थ्य है, பரிசுத்த ஆவியானுடைய பலன். परमेश्वर पवित्र आत्मा का बल। அவர் எப்படி எல்லாம் இருக்காரு? वो कैसा कैसा है? வேதத்துல போட்டிருக்கு, ஒரு பரிசுத்த ஒரு மனுஷனுக்குள்ள மேல வரும்போது वचन में लिखा है, पवित्र आत्मा एक व्यक्ति के अंदर आते முழு ही சரீரமும் அக்கினியை போல ஒரு சூடாயிருது. पूरा शरीर आग के समान जल कर அவங்களால जलने தாங்க लगता है। முடியல. वो उनसे सहन नहीं होता। இன்னும் ஒரு சிலருக்கு और एक दो लोगों को குளிர்ந்த தண்ணீரை போல அவங்களுக்கு அந்த அபிஷேகம் वो நிறைக்கும். ठंडे पानी के रूप में उनको वो अभिषेक से ஒரு भरता है। சிலர் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. कोई कोई उसको काबू नहीं कर पाते। அப்படி ஒரு சக்தி மகிமை. ऐसा एक ताकत महिमा। அவன் மூணு கடவுள் இல்ல, तो तीन खुदा नहीं है, நாலு கடவுளும் இல்ல, चार खुदा भी नहीं ஒரே है, ஒரு தெய்வம். एक ही परमेश्वर, அவருக்கு உள்ள எல்லாம் இருக்கு. उसके अंदर सब कुछ है, மகிமை. महिमा है। இப்ப நம்ம பவரை பாருங்க, கரண்ட்ல अभी देखिए बिजली को हम देखते हैं, இந்த கரண்ட் ஒரு வேலை மட்டும் செய்யல. ये बिजली जो है एक काम को केवल नहीं करती நம்ம है। சபையில பாருங்க, ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, ப்ரொஜெக்டர் ஓடுது, हमारे कलीसिया में देखिए लाइट चल रहा है, फैन चल रहा है, प्रोजेक्टर चल रहा है, மைக் எல்லாமே வேலை செய்யுது. माइक, टीवी, सब जो लैपटॉप, सब कुछ काम कर रहा ஆனா है, எல்லாத்துலயும் கரண்ட் இருக்கு. पर सब में बिजली है எல்லா கரண்டையும் தொட முடியாது. और सब बिजली को हम छू नहीं இப்ப सकते। நீங்க இந்த ஃபேன்ல உள்ள கரண்ட தொட்டீங்கன்னா ஆளு, अभी आप फैन की बिजली को अगर आप छुएंगे तो आपको झटका लगेगा, ஆனா ஸ்பீக்கர்லயும் கரண்ட் போகுது. और स्पीकर में भी करंट जाता அத है, நீங்க தொட்ட ஒண்ணும் पर ஆகாது. उसको आप छुएंगे तो कुछ नहीं होगा। ஆனா நீங்க டெஸ்ட் வச்சு பார்த்தா கண்டிப்பா எரியும். आप टेस्टर लगा के देखेंगे तो उसमें दिखाई 6 வோல்ட் பல்ப் வச்சுனா எரியும். 6 वोल्ट का बल्ब लगाएंगे तो जलेगा। அப்ப அதுல என்ன பவர் இருக்கு? तो उसमें जो क्या बिजली है குறைஞ்சு இருக்கு. वो थोड़ा कम बिजली இதை है। போலதான் इसी तरीके से தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக நிறைத்து அவரே வெளிப்படுத்தினார். प्रभु हर एक को अलग अलग तरीके से भरकर वो प्रकट किया। ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல पर पुराने नियमों में ஒரு மனுஷனை பரிசுத்தாவில நிறைத்து एक इंसान को पवित्र आत्मा में भरकर அவன் மூலமாக கர்த்தர் பேசுவார். उसके द्वारा प्रभु बातें करता था, ஆனா அந்த வேலை முடிஞ்ச உடனே ஆவியானவர் வெளியே போயிடுவார். पर वो काम होने के बाद वो पवित्र आत्मा उससे निकल जाता था। அப்படிதான் நடந்தது. वैसे ही हुआ था। ஆனா புதிய ஏற்பாட்டுல எப்போ மரியாளுடைய கர்ப்பத்துல பரிசுத்தாவி இறங்கிச்சோ, पर नए नियम में जब परमेश्वर का आत्मा उस मरियम के गर्भ में இந்த उतरा था, மரியாளுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி மனிதனாக வெளியே வந்துச்சு. ये मरियम के अंदर का वो पवित्र आत्मा मनुष्य का रूप धारण कर कर बाहर आ गया। அவன் தேவன் மனிதனாய் மாறுகிறார். तो परमेश्वर इंसान का रूप धारण कर அதுதான் लिया, கிறிஸ்மஸ். वही मसीहा है। கிறிஸ்மஸ்னா என்னது? क्रिसमस का मतलब क्या है? தேவன் மனிதனாய் வருகிறார். परमेश्वर इंसान बनकर प्रकट हुआ। இன்னும் வெளிப்படையா சில காரியம் நடக்குது. और भी बहुत सारी बातें जो दिखने लायक ஆண்டவர் हुई। வந்து அந்த 12 வயசுல ஒரு ஆள்கிட்ட பேசுகிறார். परमेश्वर 12 साल की उम्र में बड़े बड़े याजकों से बातें करता அவர் है। பேசுகிற வார்த்தை நிறைய பேருக்கு ஆச்சரியமா वो இருந்தது. बातें जो करता था वो सुनकर बहुत लोग आश्चर्य हो गए। ஒருத்தர் சொல்றாங்க, இவருக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகலையே, எவ்வளவு ஞானம் எப்படி வந்தது? एक जन उसमें कहता है ये तो पढ़ने जो शिक्षण किया ही नहीं है, फिर भी इसको ज्ञान कहाँ से आया? வேதாகமத்தை தெளிவா பேசுகிறார். वचन को सही से प्रकट करता எப்படி था। இந்த ஞானம் வந்தது? कैसा ये ज्ञान आया? ஆனா எப்படி ஞானம் வந்தது? कैसा ज्ञान आया? அவர்தான் ஞானம். वो खुद ज्ञान है। அவர்தான்
பரிசுத்த ஆவி, वो खुद पवित्र आत्मा है, அவர்தான் தெய்வம். वो खुद परमेश्वर ஆனா है। இந்த தெய்வத்தை தொட்டா நம்ம சாக வேண்டாம். पर इस प्रभु को हम छुएंगे तो हम मरेंगे ஆனா नहीं, யெகோவாவை நம்ம தொட்டா செத்து पर போயிடும். यहोवा परमेश्वर को हम छुएंगे तो मर அவர் जाएंगे। மகிமையானவர். वो महिमा से भरा பழைய है। ஏற்பாட்டுல சொல்லுகிறாரு, पुराने नियम में कहा गया है, 18வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், निर्गमन 18 अध्याय में प्रभु कहता है, நான் சீனாய் மலையில இறங்க போறேன், मैं सीनाई पर्वत में उतरने वाला முழு हूँ, பவரோட நான் இறங்க पूरे போறேன், सामर्थ्य के साथ उतरूंगा, யாரும் தொடக்கூடாது, தொட்டா செத்து कोई போயிடும். भी उस पर्वत को छूना नहीं है, छुएंगे तो मारे जाएंगे। தூரமா நிக்கணும், दूर खड़ा रहना है, யாரும் கிட்ட வரக்கூடாது. कोई निकट नहीं आना है। யாரும் கிட்ட வர கோசிஷ் பண்ணாங்கன்னா अगर कोई नजदीक आने की कोशिश करे, அவங்கள தனுஷ் வச்சு அடிச்சு கொன்றணும் उनको அப்படிங்கிறார். धनुष से उनको मारकर गिरा देना है, ஏன்னா அவன் தொட்டாம்னா அந்த ஏரியா பூரா நிறைய நஷ்டமாயிரும். क्योंकि वो छुएगा तो उसके वजह से पूरी वो जगह के लोगों का बहुत नुकसान हो जाएगा। நான் பரிசுத்தர், मैं पवित्र हूँ, ஆகவே நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். इसलिए आप भी पवित्र रहिए। ஒரே ஒரு ஆவியானவர், एक ही पवित्र आत्मा, பயங்கரமான தோற்றமுடையவர், वो भयंकर रूप में प्रकट होने ஆனா वाला, அவர் அக்னியாக வெளிப்பட்டார், वो आग के रूप में प्रकट हुआ, மேகமாக வெளிப்பட்டார், मेघ के रूप में प्रकट हुआ, ஆபிரகாமிட்ட தூதன் மாதிரி பேசினார். अब्राहम से दूतों के जैसा बातें की, இன்னும் நிறைய பேர்ட்ட தூதன் மாதிரி और பேசுறார். बहुत सारे लोगों से दूतों का रूप लेके ஆகார்ட்ட बात की। தூதன் மாதிரி பேசினார், आहार से दूतों के समान बात किया, மோசஸ்ட்ட தூதன் மாதிரி பேசினார், मूसा से दूतों के समान बात किया, கிதியோன்ட்ட தூதன் மாதிரி பேசினார். गिदियोन से एक दूत के समान आकर ஆனா बातें की। இப்போ மரியாளுக்குள்ள கர்ப்பத்துல இறங்கினார் பாருங்க. पर अब मरियम के उस घर में उतरने के இப்போ बाद அவர் அப்படியே மனிதனாக வெளியே வருகிறார். अब वो अपने आप को इंसान का रूप धारण कर कर பழைய बाहर, ஏற்பாட்டுல அப்படி இல்ல. पर पुराने नियम में ऐसा नहीं தேவாவி है। ஒரு மனுஷனுக்குள்ள வரும், परमेश्वर का आत्मा एक अंदर मनुष्य के अंदर आएगा, பேசுவார், वो बातें करेगा, அந்த வேலை முடிஞ்ச உடனே பரிசுத்தாவி மேல போய். वो काम होने के बाद पवित्र आत्मा उससे ஆனா निकल गई। இயேசு அப்படி இல்ல. पर यीशु ऐसा नहीं है, இயேசு அவரே பரிசுத்தாவி, यीशु खुद पवित्र आत्मा அவரே है, பரிசுத்தாவியா வெளியே வருகிறார். वो खुद पवित्र आत्मा से बाहर आ रहा है। அவருடைய இப்போ என்ன இதுன்னா, अभी क्या है ये, அந்த பழைய தெய்வத்துக்கும் இந்த மனுஷனா வந்ததுக்கு என்ன ஃபரக்கு? पुराने उस पवित्र परमेश्वर और ये इंसान का रूप धारण करके आने वाला அவர்கிட்ட परमेश्वर போக का, முடியாது, இவர்கிட்ட போகலாம். उनके निकट हम नहीं जा सकते, पर यीशु के निकट हम आ सकते பைபிள் சொல்லுது தன்னுடைய மகிமையை மேல வச்சிட்டு இறங்கினார். हैं। बाइबल बताती है कि अपनी महिमा को ऊपर रख कर वो उतरा है नीचे। நம்ம மொபைலுக்கு சார்ஜிங் போடுறோம் हम பாருங்க, मोबाइल में चार्जिंग डालते थे, அதுலயும் கரண்ட் இருக்கு, उसमें भी करंट है, அங்க வைக்க இடத்துல தொடக்கூடாது. पर जहाँ पे हम लगाते हैं वहाँ छूना ஆனா नहीं है। சார்ஜர்ல இருந்து வெளியே வரதுல அதை தொட்ட ஒண்ணுமே पर செய்யாது. चार्जर से जब बाहर आ जाता है छोटे तार में, ஆனா उसको அதுவும் छू- கரண்ட் தான். पर वो भी बिजली है। அதை போலவே उसी तरीके से இயேசு மரியாளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிறகு यीशु मरियम के गर्भ से बाहर आते ही அவருடைய பவர் குறையா இருக்கு, उनका सामर्थ्य कमी दिखाई ஆனா देता है, அவருடைய கிரிய குறையல. पर उनका काम कम नहीं है। அவர் கடல் மேல நடந்தாரு, वो समुद्र के ऊपर चला था, செத்து போன ஆளை எழுப்பிட்டாரு, मरे हुए मुर्दे को जिंदा कर दिया, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கிட்டாரு. कोड़ी बीमारी को छूकर चंगाई कर दिया। எல்லாம் அற்புதம் அடையாளம்லாம் நடந்தது. हर एक अद्भुत कार्य आश्चर्य काम में हुआ। ஆனா இவருக்குள்ள பரிசுத்தாய் வாபஸ் புறா மாதிரி உள்ள வர்றாரு. उसके अंदर पवित्र आत्मा वापस एक कबूतर के मान्य उतर कर आता அவருடைய है। சரீரம் பரிசுத்தாவினால இருக்கு, उसके शरीर पवित्र आत्मा से भरा हुआ அவருக்கு है, மேல ஒரு அபிஷேகம் பரிசுத்தாவில இருக்கு. उसका ऊपर एक अभिषेक है, वो भी पवित्र आत्मा இப்ப का இந்த है। இயேசு மேல போகல, கீழே தான் இருக்காரு. अभी यीशु ऊपर नहीं गया, वो नीचे ही है। எவ்வளவு நாள் இருக்கிறாரு? कितना साल है? 33 வருஷம் கீழே இருக்கிறாரு. 33.5 साल वो दुनिया में था। ஒரே ஒரு ஆசை அவருக்கு, एक ही आशा था उसका, எல்லாருக்குள்ளயும் இந்த பரிசுத்தாவியை வைக்கணும், सबके अंदर ये पवित्र आत्मा मेरे पास है, वो रखना है, எல்லாருக்குள்ளே வைக்கணும். सबके अंदर रखना ஆனா है। அது எங்க வைக்க முடியும்? पर वो कहाँ पर रखना है? மரியாளுடைய கர்ப்பத்துல வச்சாரு. मरियम के गर्भ में रखा था, இன்னைக்கு पर आज ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய இருதயத்துல அந்த பரிசுத்தாவியை जो வைக்கணும். आदमी औरत सबके हृदय में वो पवित्र आत्मा रखना चाहिए। அதுதான் தேவனுடைய ஒரு பெரிய மகிமையான வேலை. वही परमेश्वर का एक महिमा का काम है। யாத்ராங்க புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா निर्गमन की किताब में अगर हम देखेंगे तो தேவனுடைய ஆவியின் அபிஷேகம், परमेश्वर का आत्मा का अभिषेक, அந்த அபிஷேகம் வாங்குவதற்கு वो अभिषेक पाने के लिए ஆரோனை கர்த்தர் கூப்பிடுதாரு. आरोन को प्रभु बुलाता है। ஆரோனை கூட்டு வா, आरोन को लेके आओ, அவன் தலைக்கு மேல उसके सिर के ऊपर ஒரு நல்ல எண்ணெய், அபிஷேக எண்ணெய், एक अच्छा सा अभिषेक किया हुआ நல்ல तेल, வாசனம் உள்ள எண்ணெய், एक खुशबूदार तेल, ஒரு 3 லிட்டர் எடுத்து एक 3 लीटर तुम लेके आकर, சபையில எவ்வளவு இருக்கு? कलिसिया में कितना है? கம்சகம் 30 லிட்டர் 20 லிட்டர் இருக்கு. 20-30 लीटर का तेल है। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, पर प्रभु कहता है ஒரு 20-30 லிட்டர் எண்ணெயை நீங்க ரெடி பண்ணுங்க. एक 20-30 लीटर का तेल आप तैयार அந்த कीजिए। எண்ணெய்ல என்னெல்லாம் வைக்கணும் எல்லாம் சொல்லிட்டாரு उस ஆண்டவர். तेल के अंदर क्या क्या रखना मिलाना सब प्रभु ने बता எண்ணெயெல்லாம் दिया। தயார் பண்ணியாச்சு. उस तेल तैयार हो गया இப்போ है। அந்த எண்ணெய் பயங்கரமான வாசனை, अब वो तेल में बहुत अच्छा खुशबू है, ரொம்ப வாசனை. बहुत खुशबू है। இப்ப மோசேவா சொல்றாரு, अब मूसा को देखकर कहता இந்த है
எண்ணெய நீங்க யாரும் தயார் பண்ணக்கூடாது. ये तेल को तुम कोई तैयार नहीं करना। யாராவது இதே மாடல்ல தயார் பண்ணேன்னா நான் அடிப்பேன். कोई भी इसी तरीके से अलग से अपने घर पे तैयार करेंगे तो मैं उसे मार இது दूंगा। எதுக்கு அடையாளம் அப்படின்னா ये किसका चिन्ह है? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக எண்ணெய். पवित्र आत्मा का जो रूप के लिए, मतलब एक चिन्ह के लिए ये तेल है। இது எல்லாருக்கும் அல்ல, ये सब के लिए नहीं, ஆரோனுக்கு தான். आरोन के लिए ही है। ஏன்னா எபிரேயர்ல பவுல் எழுதுகிறாரு, क्योंकि हेब्रू में पौल कहता है ஆரோனை போல அழைக்கப்பட்டவருடைய யாருக்கும் இந்த மகிமையான அந்த அபிஷேகம் கிடையாது. आरोन के समान बुलाया नहीं गया तो किसी को भी ये महिमा का अभिषेक वाला விசேஷமாக ஆரோன் विशेष तरीके से हारून है। அவர் அப்படி நிறுத்தி வச்சிட்டு उसको वहां खड़ा कर कर மோசே ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் எண்ணெய் அவர் தலை மேல அப்படியே ஊத்துகிறார். मूसा एक 3 या 4 लीटर तेल लेके आकर उसके सिर के ऊपर ऐसे 3 उंडेलता है। லிட்டர் எண்ணெயை தலையில ஊத்துனா என்ன ஆகும்? 3 लीटर तेल अगर हमारे सिर के ऊपर से गिरेगा तो क्या होगा? தலையெல்லாம் வடிஞ்சி முகமெல்லாம் வடிஞ்சி தாடியெல்லாம் வடிஞ்சி துணியெல்லாம் நனைஞ்சு கீழே வந்துரும். वैसे ही सिर से नीचे आकर उसका चेहरा भर गया, उसका दाढ़ी पूरा भर कर कपड़ा भीग गया और ऐसे नीचे ஆண்டவர் उतर। சொல்லுகிறார், प्रभु कहता है இது ஒரு அபிஷேகம். ये एक अभिषेक है। இந்த எண்ணெயை ஊத்தி நீ அபிஷேகம் பண்ணும்போது ये तेल को तुम उसके ऊपर गिराकर अभिषेक करते समय அவன் எனக்கு பதில் அங்க நின்னு உங்களுக்காக ஜெபம் वो பண்ணுவான். मेरे बदले वहां खड़ा होकर प्रार्थना करेगा। நீங்க உங்க பிரச்சனையை போய் சொல்லுங்க. आप अपनी परेशानियों को उसको बताना। ஆரோனுடைய அழைப்பு விசேஷமா आरोन का जो बुलावट वो विशेष है, அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். उसके अंदर प्रभु का आत्मा है। ஆனா எண்ணெயை ஊத்துனாங்க, पर तेल को उंडेला, அந்த எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணியாச்சு. वो तेल को गिराकर अभिषेक किया। இப்போ அந்த எண்ணெய் அபிஷேகத்தோட ஆரோன் விசேஷமாக ஊழியம் अब செய்கிறார். वो तेल के अभिषेक के साथ आरोन विशेष तरीके से सेवकाई करता ஆரோனுடைய है। வேலை என்ன? आरोन का क्या काम है? ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும், लोगों के लिए प्रार्थना करना, தனக்காக ஜெபம் பண்ணணும், अपने लिए प्रार्थना தன்னுடைய करना, குடும்பத்துக்காக ஜெபம் अपने பண்ணணும். परिवार के लिए प्रार्थना இதை करना। கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பார். इसे प्रभु सुनेगा और आशीष ஆனா करेगा। கடைசில पर आखिर में கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். थोड़े अलग कार्यों को प्रभु करता है। நீங்க வாசிக்கலாம், आप पढ़ेंगे யோவான் 7வது அதிகாரத்துல यूहन्ना का सुसमाचार किताब 7वां अध्याय 39வது வசனம். 39वां वचन। யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ये पुराने नियमों के समय பரிசுத்த ஆவி யார்ட்டெல்லாம் வந்தது? पवित्र आत्मा किस किस के पास आया? கிதியோனுக்குள்ள வந்தது, गिदियोन के अंदर आया, வேற ஏசாயாக்குள்ள वந்தது, ऐसा आवश्यकता के ऊपर आया, சிம்சோனுக்குள்ள வந்தது, सिमसोन के अंदर आया, சாமுவேலுக்குள்ள, सामुएल के अंदर, சவுலுக்குள்ள साउल के अंदर ஆவியானவர் வந்தாரு. पवित्र आत्मा आया। எப்படி வந்தது? कैसा आया? அவரே அவங்கள நிறைச்சிட்டாரு. वो खुद उन्हें भर दिया था, ஆனா டைம் முடிஞ்ச உடனே அவர் போயிட்டாரு. पर काम होने के बाद वहां से निकल ஆனா गया। இப்போ கர்த்தர் पर சொல்லுகிறார், अभी प्रभु कहता है நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில நிறையணும். आप सब पवित्र आत्मा में भरना है। ஆனா அது உங்க எல்லாருக்கும் ஊற்றப்படணும் அப்படின்னா पर वो सब आपके ऊपर गिराया जाना है तो இயேசு ஒலிவ மரம் மாதிரி यीशु जो ओलिव पेड़ के, ओलिव पर्वत के समान அவருடைய है சரீரம் எண்ணெயை போல. और उसका शरीर तेल के रूप में है। அவர் மரித்து वो मरकर கஷ்டப்பட்டு जो कष्ट उठाकर சிலுவையில பாட அனுபவித்தாதான் क्रूस पर दुख निंदन सब सहन करेगा तो நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். आप वो पवित्र आत्मा पा सकते हैं। அதனால அது வரைக்கும் நீங்க காத்துருங்க. उसीलिए उस समय तक तुम इंतजार में रहो। லேவியராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் लेवियों का किताब 24वां अध्याय में दूसरा वचन पढ़ेंगे। உங்களுக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. इसराइलियों के लिए यह आज्ञा दी कि मेरे पास उजियाला देने के लिए कूट के निकाला हुआ जैतून का निर्मल तेल ले आना। இப்போ லைட் எரியணும்னா अभी वो जो दिया जलते रहना है तो ஒலிவ காய் கிடைக்கும். ஒலிவ மரத்துல இருந்து அந்த விதை ओलिव पेड़ का वो बीज मिलता है, அத நல்லா இடிச்சு பிழிஞ்சா தான் அதுல இருந்து எண்ணெய் வரும். उसको अच्छा से कूट कर उसको निचोड़ेंगे तो उसमें से वो ओलिव அந்த का तेल எண்ணெயை निकलेगा। தான் கொண்டு குத்து விளக்குல ஊத்தணும். वो तेल को लेकर तो उस दिए के अंदर जलान डालना है। ஆண்டு சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஆட்கள், வெளிச்சம். हाँ, प्रभु कहता है हम सब एक उजाले के இப்போ समान है। நமக்குள்ளேயும் ஒரு எண்ணெய் ஊத்தப்படணும். अभी हमारे अंदर भी एक तेल उंडेलना जरूरी है। இயேசுவானவர் ஒலிவ மரத்தினுடைய விதை நசுக்கப்பட்டது போல
அவர் ஜெபம் பண்ணார். यीशु मसीह जो है ओलिव का बीज जैसा कुचला गया वैसा वो प्रार्थना किया। அவர் கொல்கதா மலையில वो गुलगदा के पर्वत ஒலிவ में மரம் நிறைஞ்ச அந்த இடத்துல, ओलिव पेड़ भरा हुआ उस जगह पे, அது கொல்கதா மலைனாலே அங்க செக்கு தான் நிறைய எண்ணெய் ஆட்டுற இடம். गुलगदा पर्वत मतलब वहां पर जो है तेल निकालने वाला स्थान ही है वो, கெத்செமனே தோட்டம். गेत्सेमने का बाग। அந்த இடத்துல ஆண்டவர் மனம் நொறுங்கி ஜெபம் பண்ணார். उस जगह में प्रभु मन कोट कर वहां पर प्रार्थना ரொம்ப करता, அவர் பாரத்தோட ஜெபம் பண்ணார். बहुत बोझ के साथ प्रार्थना उठाता। எல்லாருடைய பாடும் பாவமும் அவர் மேல வந்தது. सारे लोगों का पाप और सब कुछ उसके ऊपर है। மிகவும் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணார். बहुत तकलीफ उठाकर प्रार्थना की, எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படி, सबको वो अभिषेक देने के लिए। அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். उसका शरीर तोड़ा गया ऐसा हम कह எப்படி सकते ஒலிவ மரத்தினுடைய அந்த வித்துகளால் நசுக்கப்பட்டதோ, हैं। जैसा ओलिव का पेड़ का वो बीज कुचला जाता है, அங்கிருந்து அந்த எண்ணெய் வருகுதோ, उसके अंदर से फिर तेल निकालते அதே हैं, போலவே उसी तरीके से இயேசு கிறிஸ்துவும் यीशु मसीह भी ஒலிவ எண்ணெயை போல ஆட்டப்பட்டு நிறுக்கப்பட்டு வருகிறார். ओलिव के उस बीज के समान वो भी पिसकर वो दबाव देकर आया गया। இப்போ அந்த எண்ணெயை நம்ம எல்லாருக்கும் தரணும் அவர். अब वो तेल को प्रभु हम सबको देना है, ஆனா எல்லா சீஷர்களும் पर सब चेले लोग இந்த எண்ணெயை எதிர்பார்க்கல, उस तेल का इंतजार में नहीं थे, அவரை ராஜாவாக எதிர்பார்த்தாங்க. उसको राजा के रूप में देख रहे இயேசு थे। வந்துட்டாரு, यीशु आ गया है, ராஜா ஆகணும், अब राजा होना है, நமக்கு அப்ப நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும், तो हमारे देश को एक अच्छा छुटकारा मिलेगा, நமக்கு வியாதி எல்லாம் வராது, हमें कोई बीमारी नहीं आएगा, சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, बिना कोई भोजन की कमी होगी, எதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, हमारे विरोधी खड़ा नहीं हो அவர் सकते, ராஜாவா இருப்பாரு. और राजा बनकर இதை रहेगा। எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ये सब लोग इंतजार में थे, எல்லாரும்னா அந்த யூத ஜனம் எல்லாருமே वो எதிர்பார்த்தாங்க. यहूदी लोग सब उसके इंतजार में थे, பேதுரு எதிர்பார்த்தாரு. पतरस उसके इंतजार में था, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னைக்கு இவர் ராஜாவாவாரு, எப்ப ராஜாவாவாருன்னு பார்த்தாங்க. वो इंतजार में थे कब ये राजा बनेगा, कब ये राजा बनेगा। ஒரு தடவை அந்த சாப்பாடெல்லாம் மீனையும் ரொட்டியும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாருல, एक समय में वो रोटी और मछली को जब आशीष करके दिया, கண்டிப்பா இன்னைக்கு ராஜாவாயிருவார் அப்படின்னு நினைச்சாங்க. उस समय में लोग सोचे सच में आज इसको राजा बना देंगे, ஆனா ஆகல. पर नहीं हुआ। அப்புறம் கழுதைக்கு மேல ஒரு உட்கார்ந்து ராஜா மாதிரி போனாரு. फिर गधे के ऊपर बैठकर वो राजा के जैसा गया, எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு படிச்சாங்க. सारे लोग होसाना होसाना करके पुकारने அன்னைக்கு लगे। ராஜாவாயிருன்னு நினைச்சாங்க. उस दिन वो राजा होंगे ऐसा सोचा ஆனா था, ஆகல, அவர் ஆகல. पर वो नहीं हुआ। ஆனா இப்ப சிலுவையில போய் மரிச்ச பிறகு पर अब क्रूस पर मरने के बाद எல்லாரும் யோசிக்காங்க, ஏன் இவர் ராஜாவாகல? सब सोचते क्यों ये राजा नहीं बना, உயிரோட வந்த உடனே ஓ இப்ப ராஜாவாயிருவார். और जी उठने के बाद फिर उनका मन में अब ये राजा हो எல்லாரும் जाएगा। எதிர்பார்ப்பு ஏசப்பாவை பார்த்து கேட்காங்க. सबका जो इंतजार है ये यीशु को देखकर कहते हैं, அப்போஸ்தலர் प्रेरित முதல் அதிகாரத்துல 6வது வசனத்துல 7வது வசனத்துல இவங்களே கேட்காங்க, पहले अध्याय के 6 और 7वें वचन में ये लोग खुद पूछते हैं, ஏசப்பா நீங்க எப்ப ராஜாவா போறியா? यीशु मसीह अब कभी राजा बनने वाले हैं? ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता இங்க है, பாரு அந்த டென்ஷனே நீ எடுக்க கூடாது. देख वो विचार तू मत ले, நான் எப்ப ராஜாவானோ அது அப்ப ஆகுவேன். मैं जब राजा बनूंगा उस समय में हो जाऊंगा, இப்போ நான் எதுக்கு செத்தேன் தெரியுமா? पर अभी मैं क्यों मारा गया मालूम எதுக்கு है, நான் மரித்தேன் தெரியுமா? क्यों मैं मरा मालूम है, எதுக்கு உயிரோட வந்தேன் தெரியுமா? क्यों मैं जी उठा आपको पता எனக்குள்ள இருக்கிற இந்த ஆவி உனக்குள்ள வரணும். है, मेरे अंदर का वो आत्मा तेरे अंदर आना है, அதுக்கு தான் நான் மரித்தேன். उसके लिए मैं मारा गया। அதனால इसीलिए நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணி, तो इंतजार कर कर प्रार्थना कर, ஏசப்பா என்னையும் பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. प्रभु यीशु मुझे भी वो पवित्र आत्मा में அந்த भरिए, மகிமையான தெய்வம், वो महिमा का खुदा, பயங்கரமான உயரமான கர்த்தர், वो भयंकर ऊंचाई का परमेश्वर, கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर का आत्मा எனக்குள்ள வரணும் நீ கேளு அப்படிங்கிற. मेरे अंदर आना है ऐसा तू मांग, ऐसा कहता है। அப்பவும் அவங்களுக்கு எது விளங்கல. तभी भी उनको कुछ समझ में नहीं சரின்னு போய் ஜெபம் பண்ணுதாங்க. ठीक है करके प्रार्थना कर रहे हैं। கரெக்ட்டா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல सही प्रेरित 2 अध्याय में எப்படி ஆரோனுடைய தலையில எண்ணெய் ஊற்றப்பட்டதோ, जैसा आरोन के सिर पर तेल उंडेला गया था, 120க்கு மேல அந்த பரிசுத்த ஆவி அப்படியே மேல ஊற்றப்பட்டது. ये 120 लोगों के ऊपर वो पवित्र आत्मा ऊपर से ऐसे उनके सिर को அங்க उंडे எண்ணெய் लगा, ஊற்றப்பட்டது, वहां पर तेल उंडे அது लगे, பயங்கர வாசனை. वो अच्छा खुशबूदार था, எல்லாருக்கும் தெரிஞ்சது எவ்வளவு வாசனை இருக்கு. सबको मालूम पड़ा कि अरे कितना बड़ा ஆனா இங்க खुशबू है। பரிசுத்த ஆவி அப்படி ஊற்றப்பட்ட உடனே पर यहाँ पर पवित्र आत्मा ऐसे उंडेल जाने के பயங்கர बाद சத்தம், एक बड़ी आवाज हो பெரிய गई, சந்தோஷம், एक बड़ा खुशी, வேற வேற பாஷெல்லாம் பேசுறாங்க, अलग अलग भाषाओं में बातें करने ஆண்டவரை लगे, பற்றி இன்னும் மகிமை பேசுறாங்க. प्रभु के बारे में और महिमा की बातें, எல்லாருக்கும் ஆச்சரியம், सब आश्चर्य हो गए, ஆச்சரியமா போச்சு. आश्चर्य हो गए। இப்ப என்ன நடக்கு? अब क्या होता है, தண்ணிக்கு மேலே அசவாடின தெய்வம் जो पानियों के ऊपर निवास करने वाला परमेश्वर தீர்க்கதரிசிகளுக்குள்ள
கிரியை செய்த தெய்வம், भविष्यवक्ताओं के अंदर से काम करने वाले மரியாள் परमेश्वर, கற்பத்துல வந்து இறங்கின அந்த தெய்வம், मरियम के गर्भ के अंदर उतरने वाला वो प्रभु, மனிதனாக வந்த அந்த ஆண்டவர் मनुष्य का रूप धारण करके आने वाला वो प्रभु, கல்வாரி சிலுவையிலே மரித்து वो कलवारी क्रूस पर मारा गया, அடக்கம் பண்ணப்பட்டு दफनाया गया, உயிரோட வந்து जी उठा, மேல போயிட்டு फिर ऊपर चले गया। அவரே பரிசுத்த ஆவியை எல்லார் தலையிலயும் ஊத்திட்டார். अब वो खुद पवित्र आत्मा बनकर सबके सिर पर वो उंडेल दिया। எப்படி ஆரோன் தலையில எண்ணெய் ஊத்துறாங்களோ அப்படிதான். जैसा आरोन के सिर पर तेल उंडेला वैसे ही அதுதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். वही पवित्र आत्मा का अभिषेक இப்ப है। இத வந்து தேவன் எல்லாருக்கும் கொடுக்க अब ஆசைப்படுறார். ये आत्मा प्रभु सबको देना நம்ம चाहता है। எல்லாரும் பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும்? हम सब पवित्र आत्मा में क्या करना है? நிரப்பப்படணும். भरना है। அப்படின்னா தேவனுடைய பிள்ளையா நீங்க மாறணும். इसका मतलब हम परमेश्वर के बच्चे बनना है। தேவனுடைய பிள்ளையா தான் இருந்தோம். प्रभु के बच्चे ही बने थे। பாவம் செய்த உடனே நம்ம தேவ மகிமையை இழந்துட்டோம். पाप करने की वजह से हम प्रभु की महिमा को खो திரும்ப दिया। அந்த ஆவியை நீங்க अभी பெற்றுக்கணும். फिर से वो आत्मा को आप पकड़ लेना है। திரும்ப அந்த ஆவியை பெற்றுக்கிட்டீங்கன்னா अब फिर से वो आत्मा पा लेंगे तो என்னெல்லாம் நடக்கும்? क्या क्या होगा? ரொம்ப அற்புதம் நடக்கும். बहुत अद्भुत कार्य होगा। உங்களுக்கு தெரியுமா? आपको पता है? நீங்க நடந்து போகும்போதே தெய்வம் நினைச்சாருன்னா உங்களை இங்க இருந்து நேரே கூட்டி கொண்டு 10 மைலுக்கு அங்க கொண்டு உங்களை அப்படியே தூக்கி கொண்டு விட்டுருவாரு. आप अगर चल के जा रहे हैं, अगर प्रभु सोचा तो आपको ऐसे उठाकर 10 किलोमीटर दूर लाकर खड़ा कर நீங்க सकते हैं। வீட்டுக்குள்ள இருக்கீங்க, आप घर के अंदर है, நீங்க அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இங்க வெளியே வந்துடலாம். आप ऐसे ही प्रार्थना कर कर बाहर आ सकते हैं। தேவனை போல परमेश्वर के समान ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். प्रभु ऐसा अभिषेक सबको देना चाहता है। ஆவியானவர் மனிதனாக वो பிறக்கிறார். पवित्र आत्मा इंसान का रूप धारण இது किया। எப்படி நமக்குள்ள வராரு? ये कैसा हमारे अंदर आता है? பைபிள் எழுதியிருக்கிறது எபேசியர்ல बाइबल में लिखा है एफेसियों का किताब में முதல் வசனம் நான் நினைக்கிறேன் 14வது வசனம் நினைக்கிறேன். पहला अध्याय के 14 वचन शायद। எப்படி இந்த ஆவி உங்களை டச் பண்ணுது பாருங்க. कैसा ये आत्मा आपको छूता है देखिए। எபேசியர் 1:14 நினைக்கிறேன். एफेसियों का किताब पहला अध्याय में 14 वचन, 13வது வசனம். 13 वचन। உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, आप सुसमाचार यीशु मसीह के बारे में जब सुने थे, சிஸ்டர் आपको இயேசு மसीह உங்களுக்கு இயேசு மसीह பத்தி யார் சொன்னா? आपको यीशु मसीह के बारे कौन बताया था? यीशु के बारे में, यीशु मसीह के बारे में आपको कौन बताया था पहला? पापा। எப்போ உங்க அப்பா உங்ககிட்ட பேசினாங்களோ, कब आपका पिताजी आपको यीशु मसीह के बारे में बताया அவர் था? இயேசுன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. जब यीशु करके उस नाम को पुकारा ஆனா था, பைபிள் எழுதிருக்கு, और बाइबल बताती நீ இந்த है வசனத்தை விசுவாசிக்கும் போது ये वचन पे जब हम विश्वास करते हैं, பரிசுத்த ஆவி உங்க மேல அடையாளம் போட்டார். पवित्र आत्मा हमारे ऊपर एक मोहर लगा देता இப்ப है। நீங்க யாரு? अभी हम कौन है? தேவனுடைய பிள்ளை. हम परमेश्वर के बच्चे இப்ப உங்க हैं। இருதயத்துல இயேசுதான் தெய்வம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆயிட்டு. अभी हमारे हृदय में यीशु ही परमेश्वर ऐसा एक भरोसा இப்ப हो जाता है। பரிசுத்த ஆவி உங்களை டச் தொட்டிருக்கிறாரு. अभी पवित्र आत्मा केवल आपको छुआ है, ஆனா ஆரோனுக்குள்ள அப்படி இல்ல. पर आरोन के अंदर ऐसा नहीं था। ஆவி அப்படியே ஊற்றப்பட்டது. परमेश्वर का आत्मा ऐसे उंडेला गया। ரோமர் 5:5 அப்படிதான் போட்டிருக்கு. रोमियो के किताब 5:5 में ऐसे बताया, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. आपके हृदय में वो गिराया गया, उंडेला இது गया। ऐसा நம்ம बताया। தான் கேட்கணும். ये हम ही पूछना है प्रभु ஏசப்பா से। நீங்க என் உள்ள வாங்க. प्रभु यीशु आप मेरे अंदर आइए। பரிசுத்த ஆவி உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டதுன்னா पवित्र आत्मा अगर आपके हृदय में उंडेला गया, அப்பதான் உங்களுடைய சரியான ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்றுவார். तब आप एक सही व्यक्ति बन जाएंगे। प्रभु आपको நீங்க बदलेंगे। உண்மையிலே தேவனுடைய பிள்ளையினுடைய பவரோட வாழுவீங்க. आप सच में प्रभु के बच्चे का वो सामर्थ्य के साथ जीवन बिताएंगे। தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவினா என்னது? परमेश्वर का आत्मा, पवित्र आत्मा मतलब क्या है? யாரோ ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட கேட்காங்க. कोई व्यक्ति आकर आपसे पूछता है, நீங்க தனியா போகும்போது, இப்ப இங்க வந்து இல்ல, தனியா நீங்க ஒத்தையில போய்கிட்டு இருக்கீங்க. आप अकेले जा रहे हैं, तभी कोई आकर पूछता है, அந்த சிஸ்டரை விட்டுட்டு மத்தவங்ககிட்ட, दूसरे लोगों से मैं ऐसे पूछ रहा हूँ, உங்ககிட்ட யாராவது நீங்க தனியா போகும்போது உங்களை பார்க்காங்க. आप जब अकेले जाते हैं कोई आपको देख लेता है, நீங்க கிறிஸ்டினா? क्या आप मसीहा ही है? நீ உடனே என்ன சொல்லுவிய? तो आप क्या कहेंगे? ஆமா. हाँ। அடுத்த क्वेश्चन கேட்காங்க. और दूसरा वो प्रश्न पूछेंगे, நீங்க பரிசுத்தாய் பெற்றிருக்கீங்களா? आपने पवित्र आत्मा पाया है? எப்படி? वो बोलेंगे कैसा आपने पाया? நான் இயேசுவை விசுவாசிச்சிருக்கேன், मैं यीशु पे विश्वास करता हूँ, அதனால நான் தேவனுடைய ஆவியினால
நான் நடத்தப்படுகிறேன். इसलिए मैं पवित्र आत्मा से चलाया जाता हूँ। அடுத்த பாயிண்ட் அவங்க கேட்பாங்க, तीसरा वो पूछेंगे அப்ப உங்கள்ட்ட என்ன வரம் இருக்கு? तो आपके पास कौन सा वरदान है? 9 वரம் இருக்கு. 9 प्रकार का वरदान है। பரிசுத்தாய் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா एक पवित्र आत्मा एक व्यक्ति के अंदर आता है 9 வரம், ஏதாவது ஒரு வரம் உங்ககிட்ட இருக்கணும். 9 वरदान है, उसमें कोई ना कोई एक वरदान आपके पास रहेगा। அப்பதான் நீங்க சொல்ல முடியும் பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கு. तब आप कह सकते हैं पवित्र आत्मा मेरे अंदर है। ஏதாவது ஒரு வரம் கண்டிப்பா இருக்கணும். कोई ना कोई एक वर आपके अंदर रहेगा, இருக்கும். रहेगा ही। அத நம்ம தெரியாம இருந்தோம்னா उसको हम जान ही नहीं पाएंगे तो அத நம்ம உணர முடியாது. फिर हम एहसास नहीं कर பவுல் सकते। சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, पौल कहता है तीमोथी को देखकर, நான் உன் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணேன், मैं तेरे सिर के ऊपर हाथ रखकर உனக்கு प्रार्थना किया, பரிசுத்தாய் கிடைச்சது, तेरे को पवित्र आत्मा मिला உனக்கு ஒரு था, அபிஷேகம் கிடைச்சது, तेरे पास एक अभिषेक அத मिला है, அப்படியே விட்டுறாத. उसको ऐसे ही छोड़ मत दे, அனல் மூட்டி நீ எழுப்பி விடு. उसको और बढ़ाकर उसको இன்னும் उठा அதை दे, இன்னும் என்கரேஜ் பண்ணி அது உயர்த்தணும். उसको और ऊंचा कर कर उठा दे, இன்னும் தேவனோட நீ பழகணும். और तू प्रभु के अंदर मेल होना है। அப்பதான் நீ டக்குன்னு சொல்ல முடியும் ஏன்ட்ட பரிசுத்தாவி இருக்கு. तब तू तुरंत कहे कि मेरे अंदर पवित्र आत्मा நான் है। ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார். मैं प्रार्थना करूंगा, प्रभु सुनेगा। அப்படி ஒரு வரத்தை கர்த்தர் நமக்கு தராரு. ऐसा एक वरदान प्रभु हमें देता அவர் है। யாரு? वो कौन है? சர்வ வல்லமுள்ளவர். सर्व सामर्थी। பயங்கர தோற்றத்தோட எனக்குள்ள வரல, वो भयंकर रूप के साथ मेरे निकट नहीं आया, அன்பின் அபிஷேகமாக ஊற்றிருக்கு. वो प्रेम के अभिषेक के द्वारा मेरे पर होने அவர்தான் लगे, பரிசுத்த ஆவியானவர். वही पवित्र आत्मा நம்ம ஒரு है। வசன வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். एक वचन पढ़ेंगे, पहला कोरिन्थियों का किताब 12वां अध्याय। நான் வாசிக்க கவனிங்க நீங்க எல்லாரும். मैं पढ़ता हूँ, अब देखिए அதுல 7வது வசனம், 12 में 7 देखेंगे। ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. पवित्र आत्मा का अनुग्रह उसके काम के अनुसार दिया जाता है। உங்களுக்கு உங்க இதுக்கு கொடுக்காரு. आपको आपके जरूरत के अनुसार मिलता है। இப்போ உங்களை பார்க்கறாரு ஆண்டவர். अभी प्रभु आपको देखता है, உங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கொடுப்பார். आपको देखकर आपको कैसा जरूरत है वैसा वो आपको பழைய देता ஏற்பாட்டுல है। பாத்தீங்கன்னா पुराने नियम में हम देखते हैं, ஆரோனுக்கு அந்த அபிஷேகத்தை ஊத்தினார். आरोन को वो अभिषेक से भर दिया था। காரணம் பைபிள் சொல்லுகிறது, कारण बाइबल बताती है ஆரோன் லேவி கோத்திரத்தான். आरोन लेवी के परिवार वाला அவனை है। ஜெபம் பண்ணுவதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். उन्हें प्रार्थना करने के लिए प्रभु ने अलग से चुन लिया है। அதனால ஆரோனுக்கு மேல கர்த்தருடைய ஆவி விசேஷமா ஊற்றப்பட்டது. इसीलिए आरोन के ऊपर परमेश्वर का आत्मा विशेष तरीके से उड़ने लगा। கூடுதல் அபிஷேகம் மோசேக்கு. उससे अधिक अभिषेक मूसा के पास और था। எப்பவும்னாலும் சரி, वो कभी भी क्यों ना हो, எசப்பாவிட்ட பேசணும்னா प्रभु यीशु आपसे मैं बातें करना चाहता உடனே हूँ, ஆண்டவர் உள்ள சத்தம் கொடுப்பாரு, என்ன பேசணுப்பா மோசே? तुरंत प्रभु आवाज देगा, क्या बात करना चाहता சாப்பிடுறது हूँ? உடனே तुरंत ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஆளு சண்டே சர்ச்சுக்கு வராம விறகு பறக்க போயிட்டான். प्रभु ऐसे एक व्यक्ति संडे कलिसिया नहीं आया, वो जो है लकड़ी बिनने चले गया, ஆனா என்ன செய்யலாம்? उसे क्या करेंगे? ஆண்டவர் சொல்றாரு, பிரபு कहता அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொன்றுங்க प्रभु அப்படிங்கிறாரு. कहता है उसको गांव से बाहर लेके जाओ और पत्थर मार के खत्म कर दो। மோசேக்கு தெரியாது, அதனால போய் கேட்டாரு. मूसा को नहीं पता, वो प्रभु से पूछता है। இப்போ அப்படி என்ன டவுட் வந்தாலுமே மோசே நேரே சர்ச்சுக்குள்ள போவாரு. कुछ भी ऐसा परेशानी हुआ तो सीधा मूसा कलिसिया के अंदर जाता है। ஆண்டவரே கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். प्रभु मैं आपसे बातें करना चाहता हूँ। என்னப்பா பேசணும்? क्या बात करना है? மோசேட்ட பேசுறாரு. मूसा से बात किया। ஆண்டவரே ஒரு 5 பெண்கள் வந்தாங்க, एक 5 स्त्री आई, அவங்களுக்கு அண்ணன் கிடையாது, उनको भाई नहीं है, தம்பியும் கிடையாது, भाई छोटा भाई भी नहीं அவங்க है, அப்பா இறந்துட்டாரு. उनका पिता गुजर गया है, ஆனா அவங்க அப்பா வந்து பாவம் செஞ்சு சாகல, पर उनका पिता पाप करके मरा नहीं है, வயசாய் செத்துட்டாரு. उम्र हो गया है, गुजर இப்போ गया। இவங்க எல்லாம் 5 பிராயமுள்ள பெண்கள். अभी ये 5 जवान बेटी है। இப்போ இவங்க சொல்றாங்க எங்களுக்கு இடம் வேணும், எங்க அப்பாக்குள்ள சொத்து எங்களுக்கு வேணும். अब ये कहते हैं मेरे पिता का जो जमीन है, जो वो धन, वो सब इनको चाहिए। அதாவது எல்லா கோத்திரத்துக்கும் நான் இடம் கொடுக்க போறேன். सबको मैं जगह देने वाला हूँ। நான் யோசுவாட்ட சொல்லியிருக்கேன், இப்படி இப்படி எல்லாம் நீ அளந்து கொடுக்கணும்ட்டு. यहोशू को कहा है तो ऐसा ऐसा हिसाब करके एक एक को देना ஆனா है, எல்லாமே ஆண்கள் இருக்காங்க. पर सब वहाँ पे लड़के ஒவ்வொரு लोग हैं। கோத்திரத்துக்கு ஆண்கள் இருக்காங்க. हर एक का जो है वारिस लड़का है। ரூபன் கோத்திரம் இந்த ஏரியா பூரா உனக்கு தான். रूबन का जो कुटुंब वाले ये सब पर जगह तुम्हारा ही இப்போ है। உங்க ஃபேமிலில 2000 பேர் இருக்காங்க. अभी आपके परिवार में 2000 लोग हैं, ஆளுக்கு 1000 ஏக்கர் எடுங்க, இந்த ஏரியா பூரா உனக்கு அப்படின்னு सबको கொடுக்கலாம். 1000 एकड़ ले लिए, ये जगह तुम्हारा करके उनको दिया। ஆனா இவங்க அப்பா இல்ல, पर यहाँ पर इनका पिता இவன் नहीं வந்து है। சொல்ல எங்களுக்கு வேணும் அப்படிங்க. ये कहती है हमें चाहिए जमीन। எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. तो मुझे क्या उत्तर देना உடனே पता नहीं। கர்த்தர் சொன்னார், तब प्रभु बोला ஒன்று செய், एक काम कर, அவங்க அப்பா சொத்தை அப்படியே நீ என்ன செய்யணும், उनके पिता के वसीयत को कैसे இந்த ऐसे 5 பெண்களுக்கு ये கொடுக்கணும். 5 बेटियों को बांट कर அடுத்த देना है। ஆண்டவர் சொன்னாரு, दूसरा प्रभु कहता है ஒருவேளை
இவங்களோட இந்த அந்த சொத்துல இவங்க அப்பா பேர்ல உள்ள சொத்தை கரெக்டா பிரிச்சிடணும். ये पिता का जो वसीयत है वो सही से भाग करना है, அந்த சொத்தை அப்படியே இவங்களுக்கு கொடுக்கணும். वैसे ही उनको दे देना है। ஒருவேளை अगर இவங்க இல்லன்னு வச்சுக்க 5 பேரும் செத்து ये போயிட்டாங்க, 5 लोग भी मर गए तो ஆனா அப்பாவும் செத்து போயிட்டாரு, पिता भी गुजर गया है, அப்பாவுக்குள்ள சொத்தை கொடுத்துடணும். पिता का वसीयत को दे देना है। அடுத்த ஆண்டு சொல்றாரு, तब प्रभु कहता है அவங்க அப்பாவுக்கு அண்ணன் யாரோ இருப்பாங்கல்ல, தம்பி யாரோ இருப்பாங்கல்ல, उनका पिता का कोई बड़ा भाई या छोटा भाई होगा ना, அவங்களுக்கு இவங்க அப்பா சொத்தை கொடுக்கணும். और उनको इनके पिता का वसीयत देना है। ஒருவேளை அண்ணன் இல்ல தம்பி இல்ல, अगर उनका पिता का भाई भी नहीं है, அவங்க छोटा भी சித்தப்பா नहीं, பையன் யாரும் இருப்பாங்கல்ல, उनका बड़ा पापा का कोई बेटा रहेगा, அவங்களுக்கு கொடுத்துடணும். उनको दे देना है। இப்படி தெரியாதத மோசே போய் கேட்டு படிச்சுக்கிட்டாரு. ऐसा जो नहीं पता है मूसा जाकर पूछ कर सीख लिया है। ஆனா தெய்வம் நினைக்கிறார் எல்லாருமே இப்படி கேட்கணும். और प्रभु यही सोचता है सब लोग मुझसे आके पूछना है। நம்ம போய் முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணணும். हम सब घुटने में आके वो टाइम में प्रार्थना நான் करते நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், हैं। यीशु मसीह मैं बहुत दिन से प्रार्थना कर रहा எனக்கு हूँ, இன்னும் பதிலே கிடைக்கல, मुझे अभी तक उत्तर नहीं मिला, நான் என்ன செய்யணும்? मैं क्या करूँ? கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். सच में हम प्रार्थना करना है। பைபிள்ல பாத்தீங்கன்னா மோசேனுடைய தங்கச்சி யாரு? அக்கா மிரியாம். मिरियाम, बाइबल में हम देखेंगे मूसा की बहन मिरियाम। மிரியாம் ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, मिरियाम से एक दिन प्रभु बातें करता है, மிரியாம் ए मिरियाम, ஒரு ஆள் எனக்கு ஊழியக்காரன் அப்படின்னா अगर एक व्यक्ति मेरा सेवक है तो நான் ராத்திரி சொப்பனத்துல அவனோட मैं பேசுவேன், रात में सपने के द्वारा उसे बातें करूंगा தரிசனத்துல பேசுவேன். या दर्शन में बातें ஆனா करूंगा। மோசே அப்படி இல்ல, पर मूसा ऐसा नहीं है, சாமனே சாமனே वो பேசுவார். मेरे सामने देखकर बातें நீ करता है। மோசேக்கு விரோதமா தப்பு பண்ணிருக்க, तू मूसा के विरोध बातें की है, உடனே நான் தண்டனை கொடுப்பேன் तुझे मैं அப்படின்னு. सजा दूंगा ऐसा कहा। நான் எதுக்கு சொல்றேன்னா, मैं क्यों बता रहा हूँ? என்னுடைய பிள்ளையா இருந்தா अगर तू मेरा बच्चा रहेगा, நான் டைரக்டா பேச மாட்டேன், मैं सीधा बात नहीं करूंगा, சொப்பனத்துல பேசுவேன், मैं सपने में बात करूंगा, தரிசனத்துல பேசுவேன். दर्शन में बात करूंगा। அப்ப நம்ம இந்த நேரத்துல என்ன செய்யணும்? तो हम इस समय में क्या ஏசப்பா, करना है? எனக்கு சொப்பனத்திலாவது பேசுங்க, प्रभु यीशु आप मुझे सपने से बात தரிசனத்திலாவது कीजिए, பேசுங்க. दर्शन देकर बातें कीजिए। அப்பதான் தேவனுடைய ஒரு என்னது சொல்லுவாங்க, பழக்கம் கரெக்டா இருக்கும். तब प्रभु से एक मेल मिलाप अच्छा रहेगा। பைபிள் என்ன சொல்லுதுன்னா, बाइबल क्या बताती है? மனிதன் தேவனோடு பழக முடியும், इंसान जो है प्रभु के संगति में बातें कर தேவ सकता है, சத்தம் கேட்க முடியும், प्रभु की आवाज सुन सकता ஓ है, சத்தத்தை அவர் और கேட்பாரு. तेरी आवाज को प्रभु நீங்க सुनेगा, தேவனோடு நடக்க तो முடியும், प्रभु के साथ चल நீங்க सकता है, பரிசுத்த ஆவியில நிரப்ப முடியும், तो पवित्र आत्मा में भर जा सकता உங்களுக்கு है, எல்லாருக்கும் தருவாரு. तुझे सब लोग को देगा, ஒரே மாதிரி தரமாட்டாரு, एक के जैसा ही नहीं देगा, உங்களை பார்த்து தருவாரு. आपको देखकर आपकी जरूरत के अनुसार நீங்க देगा, எப்படி ஜெபம் பண்ணுதீங்களோ அப்படி உங்களுக்கு தருவாரு. आप जैसे प्रार्थना करेंगे वैसा वो देगा। பாருங்க, நீங்க எல்லாம் சில ஆட்களை பார்த்து நீ நல்லா இருப்ப பயப்படாதன்னு சொல்லிட்டு வைங்க, अगर आप देखे कोई व्यक्ति को देखकर तो अच्छा रहेगा तो घबरा मत ऐसा உங்க कह दिया तो, சொல்ல தேவன் அப்படியே और நிறைவேற்றிடுவார். आपकी बातों को प्रभु वहां पूरा ऐसे कर देगा, அப்படிதான் பைபிள் சொல்லிருது. क्योंकि बाइबल ऐसी बताती நீங்க है। என்ன சொன்னீங்களோ அந்த வார்த்தையை தெய்வம் நிறைவேற்றிடுவார். तो जो मुंह से बोलेगा उस बातों को प्रभु पूरा करके दे அந்த देगा। வார்த்தை நமக்கு அந்த பவர் உள்ள வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிடணும். वो सामर्थ्य का बातों को हम पकड़ लेना है। அப்போ நீங்கள் அல்ல, तो आप नहीं है, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி பேசுவார். आपके अंदर का वो आत्मा ऐसे बातें நான் करता है। நினைக்கிறேன் பழைய பேதுருலயே ஒரு வசனம் இருக்கு. பேதுருல पतरस के किताब में एक वचन है, தேவனுடைய ஆவியானவர் परमेश्वर का आत्मा பக்தி வைராக்கியத்தோட பேசுவார் அப்படின்னு எழுதியிருக்கோம். परमेश्वर का आत्मा भक्ति से, और யாக்கோபு 4வது அதிகாரம் याकूब का किताब 4 अध्याय 5வது வசனம் பாருங்களேன். 5वां वचन देखेंगे। யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாய் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை நீங்க நல்லா தைரியமா பேசணும் அப்படின்னு வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? சும்மா சொல்லி நினைக்கலா? ऐसे ही वो कहा है करके आप सोच रहे हैं, வைராக்கிய வாஞ்சையாக आप धैर्य से அவர் वो வந்து इच्छा में, நீங்க தைரியமா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. प्रभु चाहता है कि आप धैर्य से उससे बातें करना है। நமக்கு தெரியணும் நமக்குள்ள பரிசுத்தா இருக்கா இல்லையா. पर हम समझना मालूम होना है हमारे अंदर पवित्र உங்க आत्मा है மேல कि नहीं। அடையாளம் போட்டாச்சு, आपके ऊपर मोहर लगा दिया, அவருக்குள்ள நமக்குள்ள உட்கார்றதுக்கு நம்ம சான்ஸ் पर கொடுக்கணும். हमारे अंदर प्रभु आने के लिए हम मौका देना है। ஆண்டவர் ஒரு சாதாரணமா சொல்றாரு. प्रभु ऐसे आराम से एक बातें कहते हैं। பரிசுத்தாவை பற்றி இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? पवित्र आत्मा के बारे में यीशु क्या உன் कहता புள்ள है? ரொட்டியை கேட்டா நீ கல்லு கொடுப்பியா? क्या अगर तेरा बेटा रोटी मांगता है तो तू क्या उसे पत्थर देगा? முட்டை கேட்டா நீ என்ன பாம்பு கொடுப்பியா? अगर वो अंडा मांगता है तो क्या उसको सर्प देगा? நீ ஏன் அப்படி செய்ய மாட்ட? तू खुद ऐसा नहीं करेगा। நான் நீ பரிசுத்தாவை கேட்டா தர மாட்டானா? क्या मैं तो पवित्र आत्मा मांगे तो मैं दूंगा नहीं क्या? ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்துல இந்த மாதிரி சொல்றாரு. तो ये एक बात में प्रभु ऐसे कहता है, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். सबको पवित्र आत्मा देने के लिए वो सामर्थ्य है। அவரே நமக்குள்ள வந்து உட்காரணும். वो खुद हमारे अंदर आके बैठना है। அதுதான் தேவனால நடத்தப்படுகிறது. वही
ही प्रभु से चलाया ரோமர் जाना। 8ல எல்லாம் அப்படிதான் போட்டிருக்கிறார். रोमियो का किताब 8 में ऐसी நீங்க बताया தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். आप परमेश्वर की आत्मा में நீங்க चलाए जाना பேசணும். चाहिए। आप बातें करना है, வீட்டுக்குள்ளே பேசலாமே. घर के अंदर बात कर ஏசப்பா सकते हैं। நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், 1 லிட்டர் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், यीशु मसीह में 1 लीटर तेल लेके आया हूँ, என்ன ஆசீர்வாதமா இருக்கணும், ये तेल आशीषित ரொம்ப रहना, நாளைக்கு இருக்கணும். बहुत दिन तक இந்த चलना है। மாவு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ये आटा में लेके आया हूँ, இயேசுவின் நாமத்துல இது சொல்லு, இந்த மாவு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். यीशु के नाम से मैं कहता हूँ ये आटा நம்ம बहुत दिन तक अच्छा சொல்லுகிறதை रहना। கர்த்தர் நிறைவேற்றுவார். हम जो मुंह से बोलते हैं प्रभु सब पूरा இந்த மாதிரி करेगा। ஊர்ல எல்லாரும் சுகம் இல்ல, ऐसा गांव में ये ऐसा तबीयत खराब है, ஜெபம் பண்ணுதேன், मैं प्रार्थना कर रहा हूँ இயேசுவின் நாமத்துல அவங்க சுகமாயிரும். यीशु के नाम से वो चंगाई होना है। வைராக்கிய வாஞ்சையாக இருக்க நினைக்கிறார் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. वो याकूब कहता है वो धैर्य से और उसमें उसके अनुसार जीने का நம்ம प्रयत्न தான் करता है। சில நேரத்துல அது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கும். पर हम ही बहुत समय में वो कैसा संभव है ऐसा நம்ம सोचते हैं। விசுவாசத்தோட செய்கிற ஜெபம், हम विश्वास से करने वाली प्रार्थना, தண்ணீருக்கு மேல இருந்த தேவ ஆவியானவர், पानी के ऊपर रहने वाला वो पवित्र आत्मा, தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர், भविष्यद्वक्ताओं की ओर से बातें करने वाला மரியாளுடைய परमेश्वर, கர்ப்பத்துல வந்த தேவ ஆவியானவர் मरियम के गर्भ में आने वाला वो पवित्र மனிதனாக आत्मा, வெளியே வந்தாரு. वो इंसान का रूप से बाहर அவர் आया, நொறுக்கப்பட்டார், वो तोड़ा गया, அவர் மரித்தார், वो मारा गया, அடக்கம் பண்ணப்பட்டார், दफनाया गया, உயிரோட எழுந்துட்டாரு. जी उठ गया है, அவருடைய வல்லமைய நமக்கு தராரு. उसका सामर्थ्य को हमें देता है। அப்படிதான் பைபிள் எழுதிருக்கு. ऐसे ही बाइबल அவர் बताती இன்னும் है। சிலுவைக்கு போகவில்லை, ஆகவே பரிசுத்த ஆவி யாருக்கும் वो अभी கிடைக்கவில்லை. तक क्रूस पर गया नहीं, इसलिए पवित्र आत्मा किसी को दिया ஆனா नहीं गया। இப்பதான் அவர் சிலுவையில போய் மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிரோட पर வந்தாச்சு. अभी तो वो क्रूस पर मारा गया, फिर जी उठकर आ गया। அவர் ரொம்ப கவனமா இருக்கிற தெய்வம். वो बहुत ध्यान से நம்ம रहना, ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகம் நிரம்பணும். हम प्रार्थना करके वो अभिषेक में நம்ம भरना है। சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கண்டிப்பா हम நிறைவேற்றுவார். कहने वाली उस बातों को प्रभु पूरा करके देगा। 1 கொரிந்தியர் 12 நல்லா போய் வாசிக்கணும். पहला कोरिन्थियों का किताब 12 आप अच्छा से पढ़ना है। ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அன்றைக்கு இந்த வர எனக்கு தாங்க कोई भी एक कार्य प्रभु ये वरदान मुझे आप दीजिए, அப்படி நான் கேட்கணும். ऐसा आप मांगना है। ஆனா அந்த வரத்துக்கு தகுதி நம்ம இருக்கணும். தகுதி என்ன செய்யணும்? उस தியாகம் இருக்கணும். वरदान को पाने का वो प्यास और वो काबिलियत होना நிறைய है। பேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை வாங்குறாங்க. बहुत सारे लोग घुटने में प्रार्थना कर कर वो अभिषेक ले लेते அதுக்கப்புறம் அந்த வரத்தை அப்படியே உபயோகப்படுத்துவாங்க. हैं, फिर उस वरदान का इस्तेमाल करते हैं, தைரியமா சொல்லுவாங்க, धैर्य से कहेंगे கண்டிப்பா உனக்கு சுகமாயிரும் போ. सच में तुझे चंगाई होगा, तू जा, சரி உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், கண்டிப்பா நாளைக்கு நடக்கும் போ. तेरी प्रार्थना प्रभु ने सुना, सच में कल वही இப்படி से நீங்க होगा। மத்தவங்களுக்காக செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் आप ஆசீர்வதிப்பார். ऐसे औरों के लिए करोगे तो आपके जीवन में प्रभु और आशीष करेगा। நீங்கள் அல்ல, தேவனே அப்படி செய்கிறார். आप नहीं परंतु प्रभु खुद ऐसे ஆனா करता அவருடைய है, இருதயத்துல அவர் இருப்பார். पर आपके हृदय में वो அவர் रहेगा, பரிசுத்த ஆவியினால என்னைய நிறைப்பார். वो पवित्र आत्मा से मुझे भरेगा। ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல எண்ணெயை ஒரு தலை மேல ஊத்துனாங்க. पवित्र आत्मा परमेश्वर पुराने नियमों में वो तेल को एक सिर के ऊपर उंडेला, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல पर प्रेरित का दूसरा अध्याय में பரிசுத்த ஆவி எல்லார் தலைக்கு மேல ஊற்றப்பட்டது. पवित्र आत्मा खुद सबके सिर के अंदर ऊपर அந்த उड़ने தலையில लगा। ஊற்றப்பட்டது இருதயத்து வரைக்கும் வந்துச்சு. वो हृदय में जो उंडेला वो हृदय तक आ गया था। ஜெபம் பண்ணணும், हम प्रार्थना करना है, பயப்படவே கூடாது. घबराना नहीं है। என்ன பிரச்சனை சரி, ஏசப்பா இது உங்களுக்கு இஷ்டமானா கண்டிப்பா எனக்கு வேணும், कोई भी परेशानी हो, यीशु मसीह आपकी मर्जी है तो मुझे चाहिए, எனக்கு தாங்க, मुझे दीजिए। எதுக்கு நான் சரி. कुछ भी हो जाए। ஃபெயில் ஆயிட்டா பயப்படக்கூடாது. अगर वो हारे गया आप तो भी घबराना नहीं ஏசப்பா है। நீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, சரி பரவாயில்ல, இன்னொரு வழி எனக்கு தரங்க. यीशु मसीह आपकी मर्जी नहीं है, ठीक है, मुझे दूसरा मार्ग खोल कर அவர் दीजिए। நன்மையே செய்கிறவராக वो இருப்பார். भलाई करने वाला ही है। அதனால நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி அந்த ஆவியில வளரணும். इसलिए हम सब प्रार्थना कर कर वो आत्मा में भरना है। நேரம் ஆயிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम समय हो गया, हम प्रार्थना எல்லாரும் करेंगे। கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். सब प्रभु की ओर प्रार्थना எல்லாரும் करें। கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். सब आंखों को बंद कर कर प्रभु की ओर எல்லாரும் ஆண்டவரை பார்க்கலாம். सब प्रभु की ओर देखेंगे। நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். हमारी जरूरतों के लिए நம்முடைய प्रार्थना करेंगे। தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். हमारी प्रार्थनाओं को सुनने वाला प्रभु। தாவீது அப்படிதான் சொல்லுகிறார், दाऊद ऐसे ही कहता ஆண்டவரே है, நீர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பீங்க, प्रभु आप सबकी प्रार्थना सुनते அதனால हैं, எல்லாருமே உங்க பக்கத்துல வருவாங்க. इसलिए सब लोग आपके निकट எல்லாரும் आएंगे। விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். सब विश्वास से प्रार्थना करेंगे। நாங்க தண்டைக்கு ஜெபம் பண்ணுவோம், நாங்க தண்ணிக்கு ஜெபம் பண்ணுவோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. इस तेल के लिए, इस पानी के लिए हम प्रार्थना कर रहे हैं, आप எல்லாரும் भी ஜெபம் பண்ணுங்க, உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. सब लोग अपने जरूरत के लिए प्रार्थना சபா, करें। हालेलुया, சபா, धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद। தண்ணீருக்காக ஜெபம் பண்ணுகிறோம், இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். சபா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க ஐயா. சரீரத்துல ஆரோக்கியம் கொடுங்க, சுகம் கொடுங்க. நீர் அவரோடு இருக்கிறத நீர் வெளிப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையும் உடைய இரக்கமும் பெரியதாக இருக்கட்டும். आमीन आमीन। ஆவியில நிரம்பணும், அபிஷேகத்துல நிரம்பணும், கிருபையில நிரம்பணும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் ஐயா, மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தியானி ஜெபம் பண்ணி முடிச்சிடும். धन्यवाद करते हैं। हालेलुया 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 हालेलुया। हे हमारे स्वर्गीय पिता प्रभु यीशु, आपको धन्यवाद करते हैं परमेश्वर।
आपने जो वादा किया वो आपने हमें पूरा करके दिया है प्रभु। आपने वादा किया था प्रभु कि हम सबको आपकी पवित्र आत्मा से भरेंगे करके। पतरस ऐसे ही कहता है, जैसा परमेश्वर ने वादा किया था योवेल के किताब में, बड़े बुजुर्गों के ऊपर, छोटे बच्चों के ऊपर वो अपनी आत्मा को उंडेलेगा, वो उनके बच्चे भविष्यवाणी करेंगे। हालेलुया, धन्यवाद करते प्रभु। परमेश्वर आपका आत्मा आपने देगा करके वादा किया प्रभु, वो आप हमें देते हैं, आप हम विश्वास करते हैं प्रभु, क्योंकि जब पवित्र आत्मा आपके अंदर आएगा सारी कमी घटिया आपका दूर हो जाएगी, ऐसा वचन कहता है परमेश्वर। हालेलुया प्रभु। एक गवाही हमने सुना था, एक अपाहिज व्यक्ति प्रार्थना करने के लिए सेवक के पास गया। उस सेवक ने पूछा, तेरे लिए मैं किस चीज के लिए प्रार्थना करूं करके, क्या तू चलना चाहता उसके लिए मैं प्रार्थना करूं करके। परंतु उस अपाहिज व्यक्ति ने कहा, नहीं, मुझे परमेश्वर को पवित्र आत्मा चाहिए, उसके लिए मुझे प्रार्थना कीजिए करके। वो सेवक आश्चर्य हो गया जब उसने उस व्यक्ति के अनुसार उसके लिए पवित्र आत्मा के लिए प्रार्थना उठाया। परमेश्वर का आत्मा उस व्यक्ति को भर दिया, और वो आत्मा भरने के बाद परमेश्वर का वो सामर्थ्य उसके अंदर उतरा, वो तुरंत अपने पैरों में खड़ा हो गया। वही परमेश्वर हम उस गवाही में देखते हैं, आपका आत्मा आने के बाद हमारे शरीर की हर एक कमी घटिया दूर हो जाती है प्रभु। हालेलुया, धन्यवाद करते प्रभु। आपने वादा किया है प्रभु, तो मांग मैं तुम्हें दूंगा करके प्रभु। हम पूरे दिल से पूरे प्यास के साथ परमेश्वर आपके आत्मा का मांग करते हैं परमेश्वर। हालेलुया, धन्यवाद करते हैं प्रभु। आपका आत्मा दे, जैसा आपने प्रेरितों को दिया वैसे ही हमें भी आपकी आत्मा से भरे प्रभु, ताकि हम आपके नाम की गवाही बनकर जिए प्रभु, आपका नाम का उजाला बनकर जिए परमेश्वर। धन्यवाद कर दे, धन्यवाद कर दे। जैसा आरोन को अपने अभिषेक से भरा, वैसे ही हमें वो पवित्र आत्मा के अभिषेक से भरिए प्रभु। प्रार्थना प्रभु यीशु मसीह के पवित्र नाम से, आमीन।